ஹலோ எவ்ரிவன், கோயிலில் கொடுக்குற பிரசாதம் புளியோதரை எத்தனை பேரோட ஃபேவரெட்டுங்க. அதே டேஸ்ட்டில் பிரசாதம் புளியோதரை பேஸ்ட் நம்ம வீட்லேயே பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இருக்குங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம். சிம்மில் ஃப்ரை பண்ணணுங்க, நல்லா அரோமா வரும். அந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். எல்லாமே சிம்மில் ஃப்ரை பண்ணணும். நல்லா அரோமா வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், 1 கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அரோமா வருதுங்க, கலரு சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் வேண்டாம்னா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடர்னால கோயிலில் கொடுக்குற பிரசாதம் புளியோதரை டேஸ்ட் வந்துடும். ஃப்ரை பண்ண மசாலா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி ரெடியாக வைக்கலாம். புளியோதரை நல்லெண்ணெய் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க, 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு 1/2 கப்பு மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு புளி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. புளி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம் இருக்குங்க. புளி கரைச்சல் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்குங்க. லிக்விடாக இருந்தால் ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக கரைச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். பத்துலன்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் நல்லெண்ணெய் சூட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம இந்த புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. புளியும் நல்லா குக்காக இருக்கு இல்லையா, நல்லா திக்காகவும் ஆச்சுங்க. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் எல்லாமே சிம்மில் பண்ணணுங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு மீதி இருக்கிற 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே 1 கப் பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம். சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உள்ள வரைக்கும் வேகுங்க. 1/2 கப் கடலை பருப்பு போட்டுக்கலாம். 1/4 கப் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்கள், நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு இல்லையா. இந்த தாளிப்பு எல்லாமே நம்ம புளி பேஸ்ட் இருக்கிற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட நம்ம அரைச்சிருந்தோடனே புளியோதரை மசாலா போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதே வீடே மணக்குதுங்க. நல்ல ஃப்ரை பண்ணதுனால அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு இருக்குல்ல. கிளாஸ் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கேன். இப்போ கிளாஸ் பாட்டிலுக்கு நம்ம புளியோதரை பேஸ்ட் நம்ம மாற்றிக்கலாம். கிளாஸ் இல்லைன்னா நல்ல பிளாஸ்டிக் பாட்டிலுக்கே மாற்றிடலாங்க. ஸ்டீல் மட்டும் வேண்டாம். பேஸ்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கு மேலேயே இருக்குங்க. புளியோதரை பேஸ்ட்டில் சால்ட் இருக்குங்க. ரைஸில் மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.